சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவியரசு கண்ணதாசன் ஆகிய இருவரைப் பற்றியும் அவர்களின் பாடல்கள் பற்றியும் நாம் அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் இந்த இரு துருவங்களையும் இணைத்து அவர்களை சரியாக வழிநடத்தி ஒரு மாபெரும் படைப்பை உருவாக்கிய பின்புலத்தூண் ஒருவர் இருந்தார். அவர்தான் பஞ்சு அருணாச்சலம். இந்த மூவரும் இணைந்தபோதுதான் தமிழ் சினிமாவில் ஒரு கலைப்புரட்சியே நடந்தது. இன்று நாம் பார்க்க போகும் வீடியோ இதை பற்றித்தான். வாங்கள் வீடியோவை விரிவாக பார்ப்போம். ஆம், எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையின் மீது தீராத காதலும் நுணுக்கமான புரிதலும் கொண்டவர். கண்ணதாசன் அவர்களோ வாழ்வின் தத்துவங்களை எளிமையான சொற்களில் வடித்தவர். இவர்கள் இருவருமே மேதைகள், ஆனால் இருவருமே கலை உலகைச் சேர்ந்தவர்கள். இவர்களது படைப்பாற்றலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதை ஒரு வணிக ரீதியான வெற்றியாக மாற்றியவர் பஞ்சு அருணாச்சலம். பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வெறும் தயாரிப்பாளர் மட்டுமல்ல, அவரும் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர். அவருக்கு எம்.எஸ்.வியின் இசை திறமையை பற்றி தெரியும். ஒரு பாடலுக்கான சூழலை சொன்னால் கண்ணதாசன் எப்படி எழுதுவார், எம்.எஸ்.வி எப்படி மெட்டமைப்பார் என்பதை முன்கூட்டியே கணித்து அந்த மூவருக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார். இவர்கள் மூவரும் அமர்ந்து பேசும் அந்த அறையில் சினிமா வரலாறு ஒவ்வொரு நிமிடமும் எழுதப்பட்டது. பஞ்சு அருணாச்சலம் ஒருமுறை குறிப்பிட்டிருக்கிறார், எம்.எஸ்.வியும் கண்ணதாசனும் அமர்ந்துவிட்டால் அந்த அறைக்குள் சிரிப்பும் விவாதங்களும் கவிதைகளும் கொட்டி கிடக்கும். சில நேரங்களில் மெட்டுக்கு வார்த்தைகளால் அமையாமல் எம்.எஸ்.வி தடுமாறும்போது பஞ்சு அருணாச்சலம் தலையிட்டு இந்த வார்த்தையை போட்டால் எப்படி இருக்கும் என்று ஆலோசனை கூறுவாராம். பஞ்சு அருணாச்சலத்தின் அந்த தெளிவுதான் பல பாடல்களை இன்று நாம் முணுமுணுக்கும் அளவுக்கு கொண்டு சேர்த்தது. கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதிவிட்டு இது சரிதானா என்று கேட்கும்போது அது எம்.எஸ்.வியும் பஞ்சு அருணாச்சலும் ஆமோதிப்பார்கள். இந்த கூட்டு முயற்சிதான் அவர்களின் கூட்டணியில் வெளிவந்த பாடல்களை இத்தனை தசாப்தங்கள் கடந்தும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்க வைக்க காரணம். அவர்களின் பணித்திறன் என்பது வேலை செய்வதற்காக இருக்கவில்லை, அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களும் இடையே இருக்கும் இடைவெளி அதிகரித்துள்ளது. ஆனால் எம்.எஸ்.வி, கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் கூட்டணி நமக்கு பாடமாக சொல்வது புரிதல் என்பதைத்தான். ஒரு பாடலில் இசையும் வரிகளும் நோக்கமும் சரியாக ஒத்துப்போகும்போதுதான் அது மக்களின் இதயத்தை தொடுகிறது. பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அந்த மூவரில் ஒருவராக இருந்து மற்ற இருவரையும் சரியாக பயன்படுத்தி கொண்டார். அதுதான் ஒரு சிறந்த படைப்பாளியின் அடையாளம். இவர்கள் மூவரும் சேர்ந்து உருவாக்கிய படங்கள் வெறும் சினிமாக்கள் அல்ல, அவை தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதி. இத்தகைய கூட்டணியை மீண்டும் பார்க்க முடியுமா என்பது சந்தேகமே. ஏனெனில் இவர்களின் தனித்திறமை மட்டுமல்ல, இவர்களின் அந்த நட்புதான் இவர்களின் மிகப்பெரிய சொத்து. இந்த மூவரின் பயணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்றும் இவர்களின் பாடல்கள் எத்தனையோ பேருக்கு துணையாக இருக்கின்றன. மீண்டும் நாளை வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.